வணக்கம் அன்பான சொந்தங்களே. TSSL வழங்குகின்ற இந்த நிகழ்வானது அறிவோம் தெளிவோம். இந்த அறிவோம் தெளிவோம் நிகழ்ச்சியில் இன்று எம்முடன் பத்மலோஜினி திரு அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். நாங்கள் இந்த அறிவோம் தெளிவோம் என்ற இந்த நிகழ்ச்சியில இந்த விமர்சனங்கள் பற்றி நாங்கள் பார்க்கலாம் என்று நினைக்கிறோம். அதாவது இந்த விமர்சனத்தால என்ன பயன், இந்த ஏன் நாங்கள் மற்றவர்களை விமர்சிக்கின்றோம், அந்த விமர்சனம் செய்வதனால எங்களுக்கு ஏதாவது அதனூடாக என்ன நிம்மதி கிடைக்குதா அல்லது என்ன வரப்போகிறது என்ற ஒரு கேள்வியும் எங்களுக்குள் எழுகின்றது. ஆகவே இந்த விமர்சனம் என்பது தேவையா இல்லையா என்று நாங்கள் இன்று பேச போகிறோம். பத்மலோஜினியுடன் இணைந்து பேச போறோம். இப்பொழுது வருகிறோம். பத்மலோஜினி, இந்த விமர்சனம் என்றால் என்ன, ஏன் இது எங்களுக்கு தேவை, சொல்லுங்கள் பாப்பா. அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். விமர்சனம் எங்களுக்கு தேவையா தேவை இல்லையா? ரெண்டு விதமாவது கொஞ்சம் அறிவோம் தெளிவோம் தானே, அறிந்து கொள்றதுக்கு விமர்சனங்கள் தேவைப்படுகிறது. எங்களை நாங்கள் தெளிவுபடுத்துறதுக்கும் சில நேரங்கள்ல விமர்சனம் தேவையா இருக்குது. நிச்சயமாக. அதாவது ஒரு இலக்கியங்களை எழுதினால் நாங்கள் ஒரு கதை எழுதுறோம், கட்டுரை எழுதுறோம், அதுல ஒரு நல்ல விமர்சனம் கிடைச்சால் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். பாசிட்டிவாக இன்னொரு கட்டுரை எழுதுறதுக்கு அல்லது ஒரு புத்தகங்கள் எழுதுறதுக்கு. அதே நேரம் அந்த விமர்சனம் சில தீய விளைவுகளையும் ஏற்படுத்தி நாங்கள் இடைக்கிடையில நாங்கள் இருவரும் சேர்ந்து பேசிக்கொள்ளலாம். அதாவது விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் எப்போதும் இல்லை, ஆனால் சில நேரங்களில் விமர்சனம் பயனுள்ளதாக இருக்கும், அவ்வளவுதான். சரி, என்ன அதனால் இப்ப முதல் அதனால உள்ள நன்மையை பார்ப்போம். விமர்சனம் செய்வதால என்ன நன்மை என்றதை பார்ப்போம். விமர்சனம் செய்யறதால கிடைக்கிற நன்மை என்னன்னு பாக்கக்குள்ள, ஒரு எழுத்தாளனுக்கு இன்னும் புதிய வடிவத்துல அதை எழுத தோணும். ஒரு கவிஞனுக்கு அவனுடைய கற்பனை வேற வேற பாதையில அவனுடைய சிந்தனை தூண்டுதலா இருக்கு ஒரு விமர்சனத்தால. அடுத்தது ஒரு இப்ப கல்வி படிக்கிறவர்களும் அல்லது ஒரு ஜேர்னலுக்கு கட்டுரை எழுதுறவர்களும் தங்களோட ஐடியாவை கொடுப்பார்கள். ஆனால் இதை ஒரு விமர்சன பார்வையில பாக்க இது இப்படி பார்த்திருக்கலாம் அப்படி பார்த்திருக்கலாம் பாக்க அந்த பாதைகள் விரியக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நுணுக்கமாக அதை ஆராய்ஞ்சு கொண்டு போய்க்க நல்ல ஒரு கட்டுரையா நல்ல ஒரு கவிதையா தெளிவான ஒரு கருத்துக்களோட வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு படிக்கிற பிள்ளைக்கு ஒரு விமர்சனம் தேவையானா நிச்சயமா. என்னடா இப்ப நீங்கள் வேற குறைபாடுகளை எப்படி நீங்க சொல்லுவீங்க? அது விமர்சனமா சொல்ல தேவை. ஆக விமர்சனம் பண்ணவும் கூடாது என்ற அவர்களுடைய மனநிலையும் அது பாதிக்கும். பட்டும் படாத ஒரு விமர்சனம் ஒன்று ஒரு பெற்றோர்களுக்கு அந்த பெற்றோர்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த குழந்தை திருந்துவதற்கு ஒரு சின்ன சந்தர்ப்பம் வாய்ப்பு இருக்குது. திருத்தத்தோட நாங்கள் இன்னொரு பக்கம் வந்தா ஊக்கம் வரும் அந்த பிள்ளைக்கு. இப்படியா என்ற ஒரு எண்ண பதிவு வரைக்குள்ள அந்த ஊக்கம் வருவாங்க. ஆனா அந்த விமர்சனத்துல அவைக்கு ஒரு ஐடியாவையும் சேர்த்துதான் அந்த விமர்சனம் இருக்கணுமே தவிர அந்த அவைய திரிவுபடுத்துற மாதிரி இருக்கக்கூடாது. அவைய திருப்பி கொண்டு போய் ஒரு குழிக்குள்ள விழுத்துற மாதிரி இருக்கக்கூடாது. நிச்சயமாக அது ஒரு எதிர்விளைவை ஏற்படுத்தும். கூடாது. அதாவது எப்போதுமே நேரான ஒரு பாதையை பார்த்தால் அந்த பிள்ளைக்கும் விருப்பமா இருக்கும், எங்களுக்கும் விருப்பமா இருக்கும். ஓகே, இது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு திறமையான கட்டுரை என்று எடுத்துக்கொள்ளலாம். விமர்சனம் டக்குன்னு எல்லாரும் தப்பா அதை யோசிக்க கூடாது. படிக்கிற பிள்ளைக்கு விமர்சனம் கொடுக்கணுமா? அவ எழுதுற அந்த ஒர்க்குக்கு நாங்க விமர்சனம் எங்களுடைய ஒப்பீனியனை சொல்லத்தானே வேணும். ஒரு சின்ன ஒப்பீனியன் சொல்லிக்குள்ள அவைக்கும் அது இன்னும் அடுத்த முறைக்கு நல்லா எழுதுவீனம். நீங்க இதை இப்படியும் கொஞ்சம் போட்டு எழுதுங்களேன். அதே நேரம் நாங்க கேள்விகள் விமர்சனங்களின் போது இப்ப நீங்க அரசியல்வாதியை பற்றி விமர்சனம் செய்வாங்க. அவர் அப்படி செய்துட்டார் இப்படி செய்துட்டார், அதுல குறைபாடு இதுல குறைபாடு. நிச்சயம் அப்படி அவர் ஒருத்தர் சொல்லும் பொழுதுதான் அந்த அரசியல்வாதிக்கோ அல்லது அந்த அதிபருக்கோ அந்த ஏதோ ஒரு ஆளுக்கு அது போய் சேரும். சேரைக்குள்ள அவருக்கு அது பல விதமான கேள்விகளோடதான் அந்த அந்த இது போய் சேரும் அந்த விமர்சனம். அப்ப ஒன்றில் அவர் தன்னை திருத்தி கொண்டு நல்ல ஆட்சியை கொடுக்க பார்ப்பார், இல்ல சிலர் விட்டுட்டு போறதுக்கு இடம் இருக்குது. அப்ப விமர்சனம் என்றது அரசியலை பொறுத்த மட்டும் ஒரு மிக முக்கியமானது உண்டு. அதே மாதிரி ஒரு பத்திரிகையாளன் எடுத்தீங்கன்னா விமர்சனம் மிக முக்கியம். ஒரு பத்திரிகையாளன் விமர்சனம் செய்யத்தான் ஒரு பள்ளிக்கூடம் நல்ல மாதிரி ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தும். ஒரு மானிடனுக்குரிய வளர்ச்சி, அவனுடைய அறிவு தேடல் எல்லாமே அது அங்க சரியா நடக்கும்.
அப்ப விமர்சனத்தை வந்து நாங்க தவிர்க்க முடியாது. ஆனா எப்படியான விமர்சனங்களை தவிர்க்கணும் வேண்டாம், இந்த சில்லறைத்தனமான விமர்சனம் என்று சொல்லுவாங்க, அதுகளை நாங்க தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த நடிகைகள் பற்றி போடுறது, இன்றைக்கும் நாங்கள் அது ஒரு குசு குசு கிசு கிசுன்னு போடுறது, அதுகள விமர்சனங்களை தவிர்த்து கொள்ளலாம். தேவையற்ற விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா அவை விரும்பி போயினும் அவை அந்த விமர்சனங்களை எதிர்பார்க்க மாட்டினும். ஒரு நடிகையோ ஒரு நடிகனோ தன்னுடைய விமர்சனத்தை எதிர்பார்க்க மாட்டான். இந்த காதல கேட்டா அந்த காதால விட போறேன் என்ற ஒருத்தனுக்கு ஏன் விமர்சனம் பண்ணணும் என்ற ஒரு கேள்வி இருக்குது. அதே நேரம் இந்த தவறுகளை சுட்டிக்காட்ட, ஒருவர் செய்யற தவறை அவருக்கு பிறருக்கும் அந்த தவறு வரக்கூடாது என்றதை ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தால் அதை நாங்கள் அந்த இடத்துல சுட்டி காட்டுறது சிறப்பு. என்று அவருக்கு தெரியாம அவர் கரியர்ல கொண்டு போடுவார். ஆகவே அந்த தேவையான இடத்துல அந்த விமர்சனம் அந்தந்த நேரங்கள்ல தவறுகளை சுட்டி காட்டுறதும் சிறப்பு. அதை நாசுக்காக சுட்டி காட்டுறது எடுத்த உடனே அதுதான் ஏன்னா முன்னேற்றத்துக்கு அது உதவும் என்று நான் நினைக்கிறேன். அந்த தவறை சுட்டி காட்டிக்க அவற்றை முன்னேற்றத்துக்கு உதவும். ஆனா எப்படி மேம்படுத்தலாம் என்றதை நாங்க சொல்லி விமர்சனம் வந்து ஒரு பேராசிரியர், ஒரு ஆசிரியர், ஒரு அரசியல்வாதி, ஒரு அமைச்சர் பதவியில இருக்கிறாக்கள், அப்படி பெரிய பதவிகள்ல இருக்கிறாக்களுக்கு நிச்சயம் விமர்சனம் தேவை. ஏன்னா எப்படி ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் விடுவீனா, தெரிந்து விடலாம், அறிந்தும் அறியாமலும் விடலாம், அல்லது தெரிந்தும் தெரிந்தேயும் விடலாம். ஆனபடியால அவர்களுக்கு அந்த விமர்சனம் தேவை. அதே மாதிரி நாங்கள் தேவை என்று சொல்றோம், அவர்கள் அந்த விமர்சனத்தை எதிர்பார்க்க மாட்டார்கள் நினைக்கிறேன். இல்ல அதை எதிர்பார்க்காயினம், ஆனா அந்த விமர்சனம் மக்கள் மூலமாக போய் அவைக்குத்தான் அந்த பாதிப்பை திருப்பி கொடுக்கும். சில நேரம் ஒரு அரசியல்வாதி ஒரு பிள்ளை விடுறாருன்னா அவர் பார்க்க மாட்டார் ஷூன்னு போயிருக்கலாம், ஆனா அது மக்கள் மத்தியில போய் அடுத்த வருஷம் அவருக்கு ஓட்டு விழாது, அந்த விமர்சனமே அவருக்கு ஓட்ட விழ வைக்காது. அதனால அதை அப்படியும் நாங்க எதிர்கொள்ளலாம். ஆனா எப்படியான விமர்சனம் தேவையில்லை நினைக்கிறேன்டா, நாங்க ஒரு கொண்டாட்டத்துக்கு போறோம், இந்த கல்யாண வீடு சாமத்திய வீடுன்னு எல்லாம் இங்க செய்யறோம் தானே, அந்த விமர்சனம் தேவையற்றதுன்றது என்னுடைய ஒரு அபிப்பிராயம். தங்களோட பணத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி செய்வினம், அதை நீங்கள் விமர்சிக்கிறது வந்து நல்லது இல்லை. அது ஏனென்றா அவற்றை விருப்பம், அவற்றை அதை வந்து அடிக்க கூடாது. அப்ப அந்த ஒரு குறைவா செய்தவருக்கும் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருப்பலாம், அதெல்லாம் ஒரு டசன்ட் மேட்டர். சிலர் விட்டு போயிடுவாங்க, சிலர் அதை எடுத்து வச்சு ஐயோ போற அடுத்த முறைக்கு நான் அப்படி செய்யறேன்னு சொல்லி அதுகள் இன்னும் இதான ஒரு நிகழ்வு முடிஞ்சதுன்னா அந்த நிகழ்வுலயே நீ இப்படி வந்தது, ஏன் இந்த விமர்சனம் படிச்சது, அப்படியான இத நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது அவரவர்களின் பண தேவையும் அவரவர்களின் வசதியை பொறுத்தும் அவர்கள் செய்கிறார்கள். ஓகே, நல்லது, ஒரு வித்தியாசமாக இருந்துக்குது என்று நினைச்சு போட்டு நீங்க வரலாம். அதுக்கு விமர்சனம் தேவையில்லை. அடுத்தது ஒருவர் போன பிறகு அவரை பற்றி புறங்கூறி விமர்சிப்பது உண்மையிலேயே இந்த பெண்களுக்கும் அழகும் இல்லை. அநேகமா பெண்கள் தான் இந்த விடயத்தில அதிகமாக செய்கிறார்கள். அதை தவிர்க்க. அதே மாதிரி இந்த விமர்சனங்கள் வந்து இன்னொரு விதமாயும் வருது, இறந்தவர்களையும் விமர்சிப்பது. அது கூட இப்ப சில இடங்கள்ல நாங்களே பார்த்து கொண்டிருக்கிறோம், இவரையும் சேர்த்தவர், இவருக்கு இந்த நோய் வந்ததையா என்றது. அப்பயே அந்த நேரம் அப்ப உங்களுக்கும் இருக்காண்டு திருப்பி கேட்கிறது, அவைட்ட பிள்ளைக்கும் இந்த அதுக்குத்தானே வைத்தியர் இருக்கிறாரு, இவ்வளவு ஹாஸ்பிட்டல் என்னது கட்டி வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு இறப்பு வீட்டுக்கு போய் அவர் எப்படி சேர்த்தார், அவர் முதல் அவர் மருந்து எடுக்க கூடாதா, இல்லது இப்படியான கேள்விகளை எல்லாம் உண்மையிலேயே ஒரு போறவர்கள் கேட்க கூடாது. அதை கவனமா கவனிக்க வேணும். ஏன்னு கேட்டா அந்த இடம் பொருள் விலை அறிய வேணும். அங்க சோகத்திலேயே கவலையில நிக்கிற ஆக்களுக்கு போய் நீங்க ஏன் நேற்று முந்த நாள் காட்டி இருக்கலாமே, என்ன நடந்தது வச்சிருந்தவை அதை கொண்டே காட்டித்தான் இருப்பினும் முடியாதுக்கு என்ன பண்ண முடியும், ஒருத்தரும் ஒன்னும் செய்ய இயலாது. அதுக்காகத்தான் இன்றைக்கும் அந்த விமர்சனங்களை எதிர்பார்க்கிறது. இப்ப நீங்க பொறுங்க, நாங்க இப்படி ஒரு இப்ப மியூசிக்ல எல்லாம் ஆற்றுகை தரம் அப்படின்னு ஒண்டி இருக்கு, இந்த டான்ஸ் மியூசிக். அதுல அப்ப நீங்க ஒரு ஒப்படை மாதிரி ஒரு பிரசன்டேஷன் செய்வீங்க, அது செய்து முடிய பொதுவான ஒரு நபர் அந்த மேடையில வந்திருந்து பார்க்க வந்த ஒருவர் வந்து உங்கள்கிட்ட 5 கேள்வி கேட்கலாம். இது வந்து எல்லா டிப்ளமோ முடிக்கிறார்களுக்கு நடக்கும். அப்படி நடக்கும் பொழுது அதுல இருந்து 5 கேள்வி யார் கேட்க போற, ஒரு சாதாரண ஒரு மனிதன் தான் கேட்க போறான். எங்களுக்கு படிப்பிச்ச ஆசிரியரோ அல்லது என் சம்பந்தப்பட்ட நபரோ இல்ல, எனக்கு தெரியாத ஒருத்தர் தான் அதை கேட்கவும் வேணும்.
ஆனா அதே நேரம் அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் என்ன கேட்கிறவர் இருக்கிறவர் தானே டீச்சர் அங்க வருவார், சும்மாக்கள் வரையலா தானே வந்து கேட்கல தெரிஞ்சாக்கெல்லாம் வரும். அப்ப அவர் அந்த நேரம் அந்த கேள்வி கேட்டுட்டு அவர் உங்களுக்கு ஒரு விமர்சனமோ அதை பற்றின ஒரு விளக்கம் தரும் பொழுதுதான் நீங்கள் எவ்வளவு பிளவிட்டு இருக்கிறீங்கள் என்றதை நீங்க உணர்ந்து கொள்ள முடியும். அதே நேரம் இதுக்கு நான் மீறி எழுதிட்டேனா, இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரையறை இருக்கு சில விடயங்கள். இப்ப நீங்க கட்டுரை எழுதும் பொழுது நீங்க அதை வரையறைய மீறி எழுதலாம், அந்த வடிவங்களை மீறி. ஒரு சிறுகதை எழுதும் பொழுது வர்ணனையில மீறி எழுதலாம். ஆனா ஒரு ஆற்றுகை தரம் ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணும் பொழுது நீங்க அந்த விதிமுறைகளுக்குள்ள நின்றுதான் நாங்க அதை செய்ய வேணும். அப்ப அப்படி செய்யும் பொழுது அங்க வர்ற அந்த விமர்சனங்கள் உங்களுடைய அறிவுக்குத்தான் தூண்டுதலை செய்யுமே தவிர, அதே நேரம் உங்களோட அந்த புத்தகத்தை இன்னொருத்தர் வந்து பிள்ளையா படிச்ச பிள்ளையான நடைமுறைக்கு போக கூடாது. அப்ப இந்த விமர்சனம் அங்க தேவைப்படுது. நிச்சயமாக. அதாவது ஒரு முன்னேற்றதுக்கு அடுத்தது ஒரு பிள்ளைய உயர்த்துறதுக்கு அடுத்தது அது ஒரு புள்ளி குறைஞ்சாலும் அவற்றை கூட்டி எப்படி எடுக்கிறதுன்றதுக்கு கூட அந்த ஆசிரியரோ அது சார்ந்தவர்களோ அதை ஊக்கப்படுத்துவார்கள். அது கூட அங்க விமர்சனத்துக்கு உள்ளாகுது. அடுத்து எழுதின ஒரு கட்டுரை விமர்சனத்துக்கு உள்ளாகும், அல்லது எழுதின ஒரு பேப்பர் ஏதாவது ஒரு விடயமும் விமர்சனத்துக்கு உள்ளாவது. அது ஆசிரியர்கள் சரி பேராசிரியர்கள் சரி திருத்தேக்குள்ள அந்த விடயங்கள் இருப்பதை நாங்க பாக்குறோம். ஆகவே அந்த விமர்சனங்கள் நீங்க ஒரு கட்டுரை எழுதிட்டு அது கூட சரி பேப்பர்ல வர்றது விட்டுறலாம். ஆனா ஒரு புத்தகமா நீங்க அடிச்சு அது ஒரு லைப்ரரியில இருக்கும் பொழுது, அதுவும் பெரிய பல்கலைக்கழகங்கள்ல இருக்கும் பொழுது அதை எங்களுக்கு அடுத்த தலைமுறை பாக்குறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. இவர் எழுதி இருக்கிறார், இவர் இப்படியான எழுதிக்கனார் ஒருக்கா பார்ப்போம். அங்க இவர் தலைகீழா எழுதி வச்சிருந்தாருண்டா இந்த பிள்ளையும் அதே தலைகீழான ஒரு விடயத்தை கொண்டு போய் சேர்க்கும். அங்க அது பிழையான ஒரு உருவத்தை நாங்க அப்ப அந்த விமர்சனம் என்றது முக்கியமானது எங்க என்றதுதான். அந்த இடம்பொருள் லெவல்ல தான் விமர்சனங்களும் எங்க முக்கியத்துவத்தை பெறுகிறதுன்றதுல இருக்கு. நிச்சயமாக. அதாவது ஆரோக்கியமான விமர்சனம் என்றும் அது ஆயுளை கூட்டும்னு சொல்லாரு. அதை விட ஆண்டுகளாக அது அவர்களுக்கு பயனாகவே இருக்கும். அதனால கல்வி சார்ந்தவர்கள் ஆண்டோர்கள் சான்றோர்களின் சில விமர்சனங்கள் எங்களுக்கு ஔடதம் போல இருக்கிறது உண்மைதான். அதாவது எங்களுக்கு ஒரு மருந்து போல இருக்கும். ஒரு பேராசிரியர் ஒரு கருத்தை சொல்லிக்கல. ஒரு முறை சண்முகதாஸ் மாஸ்டர் வந்து ஒரு விமர்சனம் செய்தவர், ஒரு பட்டம் தந்தவர் எங்களுக்கு, தமிழ் பாரதி என்று. அப்ப தமிழ் பாரதி என்றால் வாரி வாரி கடல் தருவதனால் தான் அதுக்கு பாரதி என்ற பெயராம். அதாவது கடல்ல சிப்பி சோகி சங்கு அந்த கடல் வளங்கள் வாரி வாரி தருவதனால் அது பாரதி. அப்ப தமிழை வாரி வாரி தருவதனால் அப்ப அவருடைய விமர்சனத்தை கேட்டோன்னா எங்களுக்கு சந்தோஷமா இருந்தது. அதாவது ஒவ்வொரு இடத்தையும் அந்த தெரியாததை தெரிந்து கொள்ளவும் அறியாத அறிந்து கொள்ளவும் தானே அந்த நிலைமை எங்களுக்கு இருக்குது. அதுதான் அறிவு என்று சொல்லுவோம். அது அந்த வகையில விமர்சனம் இல்லை. ஆனால் ஒருவருடைய உருவு கண்டு விமர்சிப்பதோ அல்லது ஒருவரை டேமேஜ் ஆக, அதாவது அவரை கூடாத நிலை கொண்டு வர்றதுக்கு ஒரு பொறாமையாலோ அதை எதிர்த்தாலோ செய்யப்படுற விமர்சனங்கள் நல்லதல்ல. அது வந்து ஆரோக்கியம் இல்லாததுதான். ஒப்பிட்டு பாக்குறது அதுகள் எல்லாம் நல்லது இல்லை. அதை விட நாங்கள் கல்வி சார்ந்த விடயத்துக்கோ அல்லது ஏனைய வாழ்வியல் விடயங்களுக்கோ அவர்களுக்கு ஊக்கப்படுத்தி வாழ்றது நல்ல. இப்ப இந்த விமர்சனத்தால பாதிக்கப்படுறவர் எங்களோட இளையோர்கள். ஏனென்று கேட்டா நாங்கள் இந்த பெரியவர்கள் அல்ல பெற்றோர்கள் என்ன செய்யணும்னா பக்கத்து வீட்டு பிள்ளைய ஒப்பீடு செய்து பார்ப்பினோம். தங்கட பிள்ளைக்கு சில நேரம் அது நல்ல கெட்டிக்காரியா இருக்கும், இந்த பிள்ளை கொஞ்சம் புள்ளிகள்லையோ இதுகளிலோ திறமை குறைவாக இருக்கும் என்று வையுங்கோ. அளந்தது அளவுதான். ஒவ்வொருத்தருக்கு 5 விரலும் ஒரு மாதிரி இல்லத்தானே, ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு மாதிரி. அந்த பிள்ளை சில நேரம் இன்டெலிஜென்டான பிள்ளையா இருக்கும், இவ மத்தியமாக இருக்கலாம். ஆனா நீங்க ஒப்பீடு செய்து பாக்குறதால பொறுமையை இழக்கிறீர்கள், சகிப்புத்தன்மை இல்லாம போது அந்த பிள்ளையோட ஒரு சண்டைக்கு வரக்கூடிய நிலைக்கு வந்துவிடும். அப்ப இந்த விமர்சனங்களை பெற்றோர்கள் வீட்டில செய்யக்கூடாது. ஒப்பிட்டு பார்த்தல் வந்து எப்போதுமே நல்லதல்ல என்றதுதான் எங்களோட கருத்து. அதாவது மனிதருக்கு மனிதர் உருவு கண்டு எல்லாண்மையும் ஒப்புறதும் திறமைகளை ஒப்புறதும் தேவையில்லை. அவரவர் திறமையில அவரவர் வளர வேணும். அந்த தன்னம்பிக்கையோட இழக்கூடிய நிலைக்குத்தான் பெற்றோர்கள் பிள்ளைகளை கொண்டு வர வேணும். அதுதான் நல்ல விமர்சனமா இருக்கும். நீ நல்லா படி, நல்லா உயர்வேண்டு அப்படி பிள்ளைகளை ஊக்கம் கொடுக்க வேணுமே ஒழிய இப்படி நெகட்டிவாக இந்த ஒப்பீடு நல்லதில்லைன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா அதுல வந்து அந்த பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து சொல்றதுல வந்து அது எங்களுடைய ஆக்கள் அதுல பெரிய விண்ணாடி விண்ணார்கள். அதுல வந்து அந்த விமர்சனம் நிச்சயமாக இப்ப அவன் செய்துட்டான் நானும் செய்யணும் என்று நினைக்கிறதே முதல் தப்பு. ஏனென்றா
எல்லா பறவைகளையும் பாருங்க, எல்லா மிருகங்களையும் பாருங்க, ஒரே மாதிரி இருக்காது. வெவ்வேறுதான். மிருகங்களே இவ்வளவு வேறுபாடு இருக்கு. ஒவ்வொரு மிருகங்களின் அமைப்புகள் அதே மாதிரிதான் மனிதர்கள். நாங்கள் இப்ப எந்த கை ரேகை உங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு நிச்சயம். வேற ரேகை இருக்கு. அதனாலதான் பாஸ்போர்ட்டுக்கு பிங்கர் பிரிண்ட் வைக்கணும் இல்லையா? அப்ப அது ஏன் அந்த கொண்டு வந்தவன் என்ன, நாங்கள் உருவத் தோற்றத்திலும் ஒருவரும் ஒரே மாதிரி இல்ல, எங்களுடைய ரேகைகளும் நாங்கள் ஒரே மாதிரி இல்ல. அவனுக்கு தனித்துவம். அதான் தனித்துவம். தனித்துவம் ஒவ்வொரு சொல்றேன். மனிதனுக்குமே திறமைகளே வித்தியாசம் தான். நிச்சயமாக. அப்ப அந்த தனித்துவத்துல அவர் எம்பிபிஎஸ்சி முடிச்சுட்டார், ரெண்டு பிள்ளையும் எம்பிபிஎஸ்சி முடிக்கணும்ன்றதெல்லாம் சரியான முட்டாள்தனம். இங்க எல்லாம் சில இடங்கள்ல நடந்திருக்கு. அம்மா அந்த உனக்கு தானே டிஆர் பட்டம் கேட்டேன், இந்த அப்படி டாக்டர் எடுத்துட்டேன், நீயே வச்சிரு, நான் எந்த வேலை எந்த ஃபேஷனை நோக்கி நான் பார்ப்பேன். அந்த பிள்ளை படிச்ச இவ்வளவு காலமும் டைம் வேஸ்ட். இதை இன்னொரு பிள்ளைக்கு கொடுத்திருந்தா அந்த பிள்ளை இன்னைக்கு மருத்துவத்துறையில எங்கேயோ வந்திருக்கு. அப்ப நாங்கள் எங்களுடைய ஒரு பட்டத்துக்கு பட்டாசு வெடிக்கிற மாதிரி தானே அந்த பட்டம். அந்த பட்டத்துல ஒண்ணுமே இல்ல. அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு அதை தூக்கி எறிஞ்சிட்டு போற பிள்ளைகளும் இன்னைக்கு இருக்கிறாங்க, இல்லையாண்டு இல்ல. அப்ப நாங்கள் அது காரணம் என்னண்டா, பக்கத்து வீட்டுக்காரனை விமர்சனம் செய்ய போய், ஒப்பீடு செய்ய போய். ஆனா நான் நினைக்கிறேன் இனி வரும் காலத்துல பிள்ளைகள் பெற்றோர்கள் சொல்றதையும் கேட்க மாட்டார்கள். ஏனென்றா அது பிள்ளையானது, தவறானது, நேரான வாழ்க்கை இல்லையென்று பிள்ளைகளே பெற்றோர்களுக்கு திருத்தம் சொல்லுகிறார்கள். ஏன் நீங்கள் இப்படி நினைக்கிறீங்க, அது அவட டேலண்ட் வேற, இந்த டேலண்ட் வேற, நம்ம ஒப்பிட்டு பாக்குறீங்கன்னு பிள்ளைகளே கேட்குங்கள். அப்ப இப்ப ஒரு நீதியான ஒரு வாழ்க்கை முறை வீடுகளிலேயே வருவதனால எதிர்வரும் காலங்களில பெற்றோர்கள் சொல்லுறது பிள்ளை என்ற மனநிலையும் திறமையும் யோசிச்சுதான் நீ இந்த துறையை தெரிவு செய்வேன். இப்ப கொஞ்சம் விட்டுட்டினா 100% பெற்றோரின் ஆதிக்கமா இருந்தது. இன்றைக்கு 150-60% பிள்ளைகளின் ஆதிக்கம் வந்துட்டுது. ஆனபடியா இது எதிர்காலத்துல மாற்றம் அடையும். அந்த ஒப்பிட்டுத்தன்மை விமர்சனங்கள் எல்லாருக்கும் தோல்வியா போடும். ஏன்னா இப்ப உள்ள சமுதாயம் நாங்கள் அங்கால போக வயது போனவர்களாக வரைக்கும் பிறகு இவர்களுக்கு தெரியும் செல்லா காசுதான் நாங்கள், ஆனோடைய பிள்ளைகளின் எதிர்காலம் நல்லதா இருக்கும்னு விடுவோம். அப்படி நல்ல பாசிட்டிவா நாங்கள் நினைச்சோம்டா எங்களுக்கு மற்றவே என்ற பிரச்சனைகளும் தெரியாது, தேவையும் இல்லை. எங்களோட பிரச்சனை தான் எங்களுக்கு தேவை. நிச்சயமாக இப்ப பழைய ஆக்களோட விமர்சனங்களாலதான் நாங்கள் எல்லாம் முன்னுக்கு வந்தோம். இப்ப எங்களை விமர்சிக்க போனதாலதான் இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞானிகளா இருக்கட்டும், ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளா இருக்கட்டும், விமர்சனங்களாலதான் அது முன்னுக்கு வந்திருக்குன்னு எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இனி வர போற தலைமுறை விமர்சனத்தை விரும்பாதபடியால அவர்கள் ஒரு ஒரு இதுக்குள்ளதான் வாழுவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு பட்டத்துக்குள்ளதான் அவையோட வாழ்க்கை ஓடும். அதுவும் எங்களுக்கு புல மாதிரி கிடக்கு. உங்களை ஒரு ஆள் இயக்க போறார், அது ChatGPT மாதிரி ஒரு ChatGPT சொல்றதா நீங்க சரியன்னு நம்ப போறீங்க. வீட்டுல அம்மா தாத்தா சொன்னதை நம்பாத நீங்கள் இன்னைக்கு ChatGPT சொல்றத நம்ப போறீங்க. என்னென்றால் நான் ஒரு விளையாட்டு போட்டிக்கு 20 பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அல்லது 50 பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். எனக்கு ஒரு பெற்றோர் சொல்றா, நீங்க சர்டிபிகேட்ல போட்டு பாருங்கோ, அது எவ்வளவு சொல்லும், அதுக்கு அந்த அளவுக்கு வாங்குங்கோன்னு சொன்னான். நான் திருப்பி கேட்டேன், அது சொல்றதை எப்படி நான் நம்புறேன்? அப்ப அவட வாழ்க்கையில அதைத்தான் நம்ம எல்லாத்துக்கும் அதுதான் நான் போட்டு பாக்குறோம். போட்டு அப்ப சில பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆகும், 1 இல்ல 2 விடயத்துக்கு. ஆனா முழு விடயத்துக்கும் ஒரு எந்திரத்தை நம்பி நீங்கள் இருக்கிறீங்களா? அப்ப உங்களோட மூளை என்ன செய்யுது? சிந்திக்கிற புலனே வேண்டாம் நினைக்கணும். அப்படியான ஒரு வாழ்க்கை முறைக்கு வரப்போகுதுகள். அப்ப அது ஒரு பக்கம் பார்க்க என்ன பொறுத்தளவுல ஒரு சமுதாயத்துல வேலை செய்ய போகுதுகள் ஓகே. ஆனா ஒரு ஒற்றுமையான ஒரு உறவுகளை கட்டி எழுப்புறது நான் நினைக்கிறேன் குறைவா தான் இருக்கும் நினைக்கிறேன். தாங்களும் தங்களோட வேலையும் அதத்தான் இப்ப சொல்ல வந்தேன். அந்த இளைய சமுதாயம் விமர்சனங்களை விரும்பல தானே, விருப்பம் இல்ல. இது என்னுடையதை நான் சொல்றேன், நீங்க என்ன கேட்கறதுன்ற ஒரு இதுல இருக்கு. அது நல்ல விஷயம், நீங்க கேட்க வேண்டாம், விமர்சனங்களுக்குள்ள வர வேண்டாம். ஆனா நீங்க போயும் மனிதனை நம்பாமல் இன்னொரு மனிதனின் மூளையா இயங்குற இயந்திரத்தை நம்புறீங்களே, அங்க நீங்க ஃபெயில் ஆகுறீங்க. நீங்க என்ன பட்டம் படிக்கும் பிரயோசனம் இல்லையே. கனவேல் தங்களோட நீங்க சொன்ன மாதிரி அந்த சில விடயங்கள்ல சர்டிபிகேட் தார கட்டுரை. அன்றைக்கு என்னுடைய படிச்ச ஒரு மாணவன் தொலைபேசியை பற்றி கட்டுரை எழுதி கொண்டு வர சொல்ல, இவன் எழுதி கொண்டு வந்தா நான் யோசனை உன்னுடைய கட்டுரையா இது இருக்காது, யார் அம்மா சொல்லி தந்தவாவா அப்பா சொல்லி தந்தவரா இல்ல அவையும் சொல்லி தர. அப்ப கண்ண நேரமா அவன் உள்ளது சொல்லல. நான் அதுல கண்டுபிடிச்சேன், இந்த ஓட்டங்கள் பிழை, இடையில அருகுது, கமா இல்ல,
மற்றது சரியான தெளிவான தமிழ் இல்ல. அப்ப நான் கேட்டேன் இந்த தமிழ் இந்த வசன இவங்க பாவிக்கிறதே நடப்பிழைக்கும், தமிழ் நடையே நடப்பிழைக்கும். பிழைக்கும். அப்ப நான் கேட்டேன், சும்மா தான் கேட்டேன், தம்பி இது என்ன சர்டிபிகேட்ல பார்த்தது யாரா கூகுள்ல பார்த்து கண்ணது புறா சொல்றான், ஓம் டீச்சர் சர்டிபிகேட்ல பார்த்தது என்ன அப்ப முன்னா இந்த பிள்ளை தெரியும். அப்ப வாசிச்சு பார்த்தால் அவன் இதுல ஒரு 40 விதமான சொற்கள் பிள்ளை அன்றாட பாவிப்புக்கே இல்லாத சொல். அப்ப அதனால நாங்க யோசிக்க வேணும், நாங்கள் எங்கட மூலையை பாவிச்சு எழுதுறதும் எங்கட மூலையை பாவிச்சு செய்யற விடயம் தான் ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி இருக்கும். அதை இந்த பிள்ளைகளுக்கு இந்த சுகத்தை காட்டின மாதிரி இப்படி கொண்டு வந்து கொடுக்க இதுக்கு கட்டாம நாங்க விமர்சனம் செய்வோம் தானே. நீங்க இப்படி கட்டாயம். இப்ப நீங்கள் நேற்று அறிஞனீங்க தானே, அந்த எத்தனை விதமான பிள்ளைகளுக்கு எழுத தெரியல, எழுத்து 17 தெரியலன்னு சொல்லி ஒரு பல்கலைக்கழக ஆசிரியர் அமெரிக்காவில விட்ட அந்த இது எவ்வளவு மன வேதனையா அதை விட்டிருக்கிறாரு. அப்ப அதுகளை பாக்கக்குள்ள இப்படியே போனா போனை நம்பியே டைப் படிக்கிறாங்க, ஸ்பெல்லிங் எல்லாம் மிஸ்டேக். இன்றைக்கு நாங்கள் 3 மொழியை பேசினாலும் 3 மொழி ஸ்பெல்லிங்கே கரெக்டா எழுதுறோம். எந்த யந்திரத்தையும் நம்புறோம், இந்த கையை மட்டுமே நம்புறோம் இல்லையா. இந்த பிள்ளைகள் இந்த எதிர்காலத்தை நினைக்கிறோம் கெட்டிக்காரரா இருக்குதுகள், இருந்தாலும் இதுகள் கெட்டித்தனம் வேற டீச்சர். எல்லாருமே கெட்டிக்காரராண்டா அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கீங்க. நீங்க பாக்குறதுல எத்தனை பேர் கெட்டிக்காரரா இருக்கீங்க நீங்க சொல்லுங்க பாப்போம். டக்குன்னு சொல்றதும் 2 பிள்ளை இருக்கும். அப்ப நாங்க நிறைவுக்கு வருவோம். அதாவது விமர்சனம் என்பது ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு தேவை கட்டாயமாக, அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனா ஒரு ஆரோக்கியமற்றது மற்றவர்களின் ஒப்பீடு அப்படியான இதுக்கு நாங்கள் இந்த விமர்சனங்களை பயன்படுத்தக்கூடாது. ஆனா எதிர்காலத்துல குழந்தைகளை நாங்கள் தன்னம்பிக்கையோடு வளர்க்கறதுக்கு உற்சாகமூட்டுறதுக்கு நாங்க அவர்களுடைய கருத்து சரி அல்லது அவர்களுடைய கட்டுரைகள் சரி கல்வி சரி அந்த விடயத்துல நாங்கள் ஊக்கம் கொடுக்கலாமே ஒழிய ஏனைய பிறரை விமர்சனம் செய்வதை நாங்க சற்று குறைச்சு கொள்வோம். அதுல என்ன பிரயோசனம் இருக்கு என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள இருக்கு. நீங்களும் ஏதாவது சொல்லி நிறைவுக்கு கொண்டுடலாம். நிச்சயமாக இப்ப விமர்சனம் நிச்சயமாக ஒருத்தட்ட தரத்தை உயர்த்தும். தரங்கள், பட்டங்கள், பதவிகளுக்கு நிச்சயமாக விமர்சனம் தேவை. ஆனா இந்த தேவையற்ற விடயங்கள், கொண்டாட்டங்கள், அதுகள் பற்றின ஒரு விடுமுறைக்கு போய் நடக்கிற விமர்சனம், இந்த முகநூல்கள், இந்த தேவையில்லாத விலை பின்னல்களுக்குள்ள போய் பின்னி சிக்கப்படாமல் அந்த விமர்சனங்கள் எங்களுக்கு தேவையில்லை. அந்த மெசேஜ் எல்லாம் தேவையில்லை. எங்களுக்கு தேவையான விமர்சனம் எங்களுடைய அடுத்த ஸ்டெப் வாட் நெக்ஸ்ட் கேட்க வருகிற விஷயத்துக்கு விமர்சனங்கள் நிச்சயமாக தேவை. விமர்சனங்கள் இருக்கும் பொழுதுதான் நாங்கள் எங்களை இன்னும் தகுதி உள்ளவர்களாகவும் தேடல்கள் நிறைந்தவர்களாகவும் ஆக்கிக்கொள்ள எங்களுடைய சுய புத்தியில நிக்க முடியும். இங்க இப்ப சுயம் முக்கியமா இருக்குது. நாங்கள் ChatGPT-யோ ஏதோ உண்டு, அது இன்னொருவருடைய மூளை என்னதை சிலர் புரிஞ்சு கொள்ளினம் இல்லை. அது உங்களுடைய மூளை இல்லை, அது இன்னொருவனுடைய மூளை. அது டேட்டா, அதுக்கு பேர் டேட்டா, தகவல் சாலை, தகவல் சேமிக்கும் இடம் என்று கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனபடியால நாங்கள் எங்களுடைய சுய புத்தியில நிற்கும் பொழுது சின்ன சின்ன விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா அது உங்களை பாதிக்கும் பொழுது நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அதுகளும் எங்களை பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனா உங்களை நல்லா வழிமடுத்து அதை யார் சொல்லின வேண்டதையும் பார்த்து கொள்ளுங்க. இடம் பொருள் லெவலை பார்த்து அந்த விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வது தப்பில்லை. சிறப்பு. நல்ல ஒரு விடயம் பத்மலோஜினி சொன்ன மாதிரி எங்களுக்கு நல்ல ஒரு விமர்சனம் எங்களை செதுக்கும். அதாவது நாங்கள் இன்னும் நல்லாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கும் என்பது உண்மை. ஆகவேதான் நல்ல விடயங்களுக்கு நாங்கள் சில விமர்சனங்களை எதிர்பார்க்கலாம். இன்றைய சமூக வலைத்தளங்களில நடக்கிற நிகழ்வுகளை நாங்கள் அதை விமர்சிச்சோ அல்லது அதை எங்களுக்குள்ளே எடுத்து நாங்கள் அதை எங்களுக்குள்ளே ஒரு துன்பங்களையோ இடர்களையோ ஏற்படுத்தி கொண்டிருப்பது நல்லதல்ல, அது தேவையற்றதுமாக. ஆகவே இன்றைக்கு சமூக வலத்தில் ஒன்று வரும் நொடி பொழுதில் அது மாற்றமடைஞ்சு வேறு ஒரு உருவமாயும் வந்துவிடும். ஆகவேதான் அதை பிள்ளைகள் நம்பாமல் இந்த இயந்திர மனிதன், அதாவது உங்களுடைய சுயமான அறிவை நம்பி அந்த அறிவிலே வாழ்றதுதான் சிறப்பு. அதை விட்டுட்டு சர்டிபிகேட்டோ ஏனைய சமூக வலைத்தளங்களையோ நீங்கள் கூடுதலான நேரம் இருந்து மற்றவற்றைய விமர்சிப்பதும், ஐயோ எனக்கு லைக் வர இல்லையா, அவாக்கு லைக் வந்துட்டுது இப்படி கனவே இன்றைக்கு புழுங்குறதையே நான் பார்க்கிறோம். அதெல்லாம் தேவையற்றது என்றது சொல்லிக்கொண்டு இன்றைய இந்த ஒரு நல்ல விமர்சனத்துக்கு நாங்கள், உங்களுக்கு தெரியும் ஆரோக்கியமான விமர்சனம் எப்போதுமே அகிலத்தில் சிறப்பானது. ஆகவே நல்ல விமர்சனங்களை எங்களுக்கு நல்லதாக எடுத்துக்கொண்டு தேடல் மிக்க கல்வியில உயர்ந்த ஒரு சமுதாயமாக நாங்கள் வளர வேண்டும். ஆகவே தேவையற்ற விமர்சனங்களை தவிர்ப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.